சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லி பார்த்தே இருக்கு. உனக்கு தெரியாது அப்படின்னு என்னை பார்த்து கேட்க தோணும். ஊருக்கே தெரியும். லிட்டில் சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு கேட்டா அந்த குழந்தையோட தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாக்கா அதுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி எசப்பாட்டு வரும். அந்த அளவுக்கு தான் இந்த சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தமிழ் சினிமால பின்னி பிணைஞ்சது. அப்ப அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வம்புழுக்க கூடாது, அது வேற கேட்டகிரி. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பெரும்பாலும் சிம்பு அவர்கள் ரஜினி அவர்களை பார்த்துதான் ஒவ்வொரு ஸ்டைல படத்துல பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. ஆனா மனுஷன் அவர் மாதிரி ஷூட்டிங் போகணும், படத்தை ரெகுலரா நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம போயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். பல விஷயங்கள் செய்யக்கூடிய லிட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த டைட்டில் இப்ப யாரும் சொல்றதும் இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப ரஜினி மாதிரியே சும்மா பேரளவுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஷூட்டிங் போக ஆரம்பிக்கிறாராம். காரணம் என்னன்னா, கலைப்புலி தானோ அவர்களோட அரசன் பட ஷூட்டிங் இருக்கு. இதுக்கு சிம்பு அவர்கள் தானோ அவர்கள்கிட்டே சொல்லிட்டாராமா, அதாவது எனக்கு சில பல கோடிகள் தரணும், அந்த கோடிகளை தூக்கி படத்துல போடுங்க, எனக்கு வேண்டாம், அட்வான்ஸ் மட்டும் போதும், ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சிம்பு அவர்கள் இந்த அரசன் படத்தோட தன் மீது உள்ள எல்லா இமேஜையும் அடிச்சு நொறுக்கணும்னு பார்க்கிறார். படம் ஹிட் ஆகி அடுத்த லெவல் பெரிய ஸ்டாரா மாறணுங்கிறது ஒரு டார்கெட். ரெண்டாவது டார்கெட் அப்படிங்கிறது இவர் ஷூட்டிங்கே வரமாட்டாரு அப்படிங்கிறது. இப்போ அரசன் பட ஷூட்டிங்க்கு ரெகுலரா சிம்பு போயிட்டாரு அப்படின்னு ஆயிப்போச்சுனாலே பெரிய விஷயம். காட்டின வெற்றி மரம் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாரு, நிப்பாட்டதான் மாட்டாரு அவரு. அப்பேற்பட்ட டைரக்டர் கிட்ட எல்லா நாட்களையும் இவர் ஷூட்டிங் போயிட்டாரு அப்படின்னா எப்பேற்பட்ட பேரு. அதுல ரெண்டாவது விஷயத்தையும் சாதிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. மூணாவது விஷயம் வில்லங்கமான விஷயம். சிம்பு அவர்கள்ட்ட கால்ஷீட் வாங்கி அவர் ஷூட்டிங்க்கு வரலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின சம்பளத்தோட கூரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அறம்பிடிப்பார். அந்த கூரை அப்படிங்கிறது 5 இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கோடி தான் பேசணும் அப்படின்னா 10 கோடி கொடுங்க, 15 கோடி கொடுங்க இருக்குது அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போஸ்ட் ஜோடி. இப்படி நடந்திருக்கு. இதையும் உடச்சி எரியணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அப்பா அவர்கிட்ட ஒரு ஐடியா வந்திருக்கு. அதுதான் ரஜினி அவர்கள் மாதிரி சும்மா பேரளவுக்கு முதலாளி அவர் அட்வான்ஸை கொடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு நடிக்க கிளம்புறது. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட்டா வாங்கிக்கிறது. கலைப்புலி தானோ அவர்களை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது, பக்காவா தந்துருவாரு. படம் ஓடினதுக்கு அப்புறம் தனியா வெள்ளித்தட்டுலயோ தங்கத்தட்டுலயோ கட்டுக்கட்டா அழுகிட்டு போய் வீட்லயே வச்சு புடுக்கக்கூடிய ஆள். அப்புறம் என்ன, அவர்கிட்ட நம்பி இப்படி ஒரு டீல் போடலாம்ல அப்படின்னு சிம்பு போட்டிருக்கார். இதே போல எல்லா ப்ரொடியூசர்கள்கிட்டையும் எல்லா ஹீரோக்களும் போடணும் அப்படிங்கிற பேச்சு இப்ப பெரிய அளவுல சிம்புவோட செயலுக்கு அப்புறம் தமிழ் சினிமால பத்திக்கிட்டு எரியுது அப்படிங்கிறதோ. இந்த ஸ்டார் திருப்பி வந்துட்டார் பத்தியா, இனி தமிழ் சினிமால லிட்டில் சூப்பர் ஸ்டாரா அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சிம்பு ரசிகர்களும் பேச ஆரம்பிக்கிறார்கள். ரெண்டுமே நடந்தா நல்லது.